வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 3வது நாளாக கண்ணபுரம் தேர் திருவிழாவை ஒரு வீடியோ பதிவு எடுத்திருக்கிறேன். காலையில் வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தருக்கு இந்த குறா மாடு வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தார். நாங்கள் போய் இந்த மாட்டை விலையை பேசி விலையை முடித்து கயிறு மாற்றி கொடுக்க சொல்லி நம்ம இடத்துக்கு பிடிச்சிட்டு வந்தோம். இந்த மாடு நேற்றே வந்து வீடியோ பதிவில் போட்டிருந்தோம். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அப்படிங்கிறக்காக இதை வாங்கியாச்சு. அடுத்தது அப்படியே கட்டுத்தரை எல்லா பக்கம் ஒரு ரவுண்டு காலையிலேயே வெயிலுக்கு முன்னாடி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக போனேன். இன்றைக்கி 3வது நாளோட முழு வீடியோ போடுறத நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஷார்ட்ஸில் கீது வேணால் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு சிலர் வந்து இந்த மாடுகள் மேலே பற்று இருக்கிறவங்க எவ்வளோ போட்டாலும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன இது டெய்லியும் மாடு தானே காமிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணி விட்ருவாங்க, பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி 3வது நாளோட நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏதாவது முக்கியமானது நல்ல மாடுகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ஷார்ட்ஸில் போட்டு விட்றேன். இதில் பார்த்திங்கன்னா நேற்று இருந்ததே தான். ஒரு சிலது வந்து வித்துருச்சு, ஒரு சிலது வந்து இருக்குது. சின்ன கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் 10 மாதம் ஒரு 20 மாதத்து கன்று வரைக்கும் நல்ல கன்று எல்லாமே நல்ல வியாபாரம், நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 4-5 நாளைக்கு வந்து நம்ம கண்ணபுரம் தேர் இருக்கும், வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும். வாங்கலான்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கிங்க. வேறு யாராவது கொண்டு வரணுன்னு இருந்தீங்கனாலும் கொண்டு வாங்க. பாருங்கள், இன்றைக்கி கூட கொண்டு வந்துருக்குறாங்க. இது வந்து டென்ட்டு போடுறதுக்காக கட்டிகிட்ருக்குறாங்க. பெருசாக செலவு பண்ணி பந்தல் போட முடியாதவங்க வீட்டிலேருந்தே வந்து குச்சியெல்லாம் வெட்டிட்டு வந்து டென்ட்டு போட்டு இந்த படுத்தா எடுத்து மேலெல்லாம் கட்டிக்கிட்டாங்கன்னா நைட்டு அங்கேயே தங்கிக்குவாங்க. அதுக்காக அவங்களோட உழைப்பில் அவங்களே ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. செலவு இல்லாமல் டென்ட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வியாபாரிகள் மாடுகள்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. அது இல்லாமல் வாங்கிறதுக்கு வர்ற மக்களும் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்வைக்காக வர்றவங்க ரொம்ப அதிகம். நீங்கள் வாங்குறனாலும் சரி வாங்கலினாலும் சரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த கண்ணபுரம் தேரியெல்லாம் காமிங்க. இந்த மாடெலாம் நேற்றே காமிச்சிருப்பேன். நல்ல மாடாக நிறையா வந்திருக்கு. நம்ம பல்லடம் அருண் பார்த்திங்கன்னா ஒரு காராம்பசு மாடு 2 காராம்பஸ் கன்று வாங்கியிருக்காரு. அது இன்றைக்கி தான் கொண்டு வந்து வண்டியிலேருந்து இறக்குது. நேற்றே எல்லாம் பயங்கர வேலை பண்ணிடுச்சு. அதனால் இன்றைக்கி சேஃப்டியாக இறக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சேஃப்டியாக இறக்குறோம். முதல்ல வண்டிக்குள்ளேயே 2 கவர் போட்டாச்சு. இருந்தாலும் நேற்றுக்கு அளவுக்கு பதட்டமான சூழ்நிலை எதுவும் இல்லை, எல்லாமே அமைதியாக இறங்கிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான கன்று, அப்படியே சிலை மாதிரி செதுக்கி வச்ச சிலையாட்டம் இருந்துச்சு. பக்காவான கன்னாக இருந்தது. கொஞ்சம் ஆட்டம் இருந்தாலும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் தொல்லை இல்லை. இதெல்லாம் வந்து 2 கயிறு போட்டு பழக்கம் இல்லாமல் கொஞ்சம் மிரளியாக இருக்கிறனால நம்ம 2 கயிறு போட்ட உடனே கொஞ்சம் பதட்டத்தில் பயப்படுது, வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்திங்கன்னா காராம்பசு மாடு. இந்த மாடு எந்த மாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கட்டுத்தாரையில் இருக்கிற காராம்பசு காளைக்கும் முன்னாடி போகத்த கன்று, அதாவது நம்ம காராம்பசு காளையோட அக்கா. இதுதான் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம காராம்பசு காளையும் வந்து நம்ம அருணுகிட்டேருந்து வாங்கினது தான். இது வந்து அதனோட அக்கா. பார்வைக்கு ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். மூஞ்சி மட்டும்தான் இது பொட்டை மாட்டு மூஞ்சி, அது காளையோட தோரணை. இது லைட்டாக முன்கொம்பு வந்திருக்கும், அது நேர் கொம்பாக போயிருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். நல்ல சூப்பரான மாடு, அதனோட கன்று தான் இது. எல்லாமே குரங்காட்டுக்குள் நின்றதுனால கொஞ்சம் பதட்டத்தில் இருக்குது. எல்லாம் கொண்டு வந்து கட்டுத்தரையில் கட்டியாச்சு. இன்றைக்கி நம்ம கட்டுத்தரையில் ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது, மாடுகள்லாம் எவ்வளோ விற்றுருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கனாவே தெரியும். பொடிக்கண் எல்லாமே ஒரு 70% கண்ணுக்குட்டி விற்றாச்சு. இன்னும் பெரிய மாடு பெரிய காளைகள் தான் விற்காமல் இருக்குது. எல்லாம் கூட்டம் வந்து அதிகமாக இன்றைக்கி வந்தாங்க. புழுதி பறந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் நடக்க மாடுகள்லாம் கட்டுத்தரையை சுற்றிக்கிட்டே இருக்க ரொம்ப புழுதியாக இருக்குது. வெயில் கூட தாங்கிக்கலாம், இந்த புழுதி தான் ஓவராக இருக்குது. நம்ம மயிலை பூச்சிக்காலையை வண்டியில் பூட்டி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். கொஞ்சம் பாய்ச்சல் திருமணத்துலேருந்து நம்ம வண்டியில் பூட்டலை. இன்றைக்கி தேர்காட்டுக்குள்ளே வந்து பூட்டி பார்க்கலான்ட்டு பூட்டினோம். ராஜா மாம்சோட மயிலை வண்டி ஏறுதை பூட்டி நம்ம காலையை பூட்டினோம். நல்லா போச்சு. தேர்காட்டையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வந்தோம். வீடியோ எடுக்கிறதுக்கு அப்போ ஆள் இல்லாததுனால நம்ம எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு பூச்சிக்காலையை அவுத்து விட்டுட்டு
வண்டி எடுத்து ரெண்டையுமே ஜோடியை பூட்டினோம். ரெண்டும் தேர்காட்டையே புழுதி கிளப்பிட்டு பறந்தது. சூப்பராக போச்சு. எத்தனை கூட்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு பறந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு மாடு கொண்டு வந்து இறக்குனாங்க வண்டியிலேருந்து. மாடு வண்டியில் வரும்போதே சூப்பராக இருந்தது. சரி போய் பார்க்கலாம், நமக்கு செட் ஆச்சுன்னா வாங்கிக்கலான்னு தான் போய் பார்த்தோம். மாடு அருமையான மாடு, ரொம்ப பிடிச்சிருந்தது. விலை கொஞ்சம் நமக்கு செட் ஆகலை, ஒத்து வரல. விலை பேசி பார்த்தோம், அதனால் விட்டுட்டோம். இந்த மாடு இன்னும் வியாபாரம் ஆகலை, தேர்காட்டுக்குள்ளே தான் கட்டி இருக்குது. சூப்பரான மாடு. 7 மாதம் என்னமோ சம்திங் சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. நல்ல கொம்பு உடம்பு எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு கன்றுக்குட்டி வாங்கியிருந்தாங்க. அந்த கன்றுக்குட்டி வந்து விலை முடிஞ்சுது. சுழியெல்லாம் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிடிச்சாங்க. கொஞ்சம் மிரண்டுது. ஆளுங்கள்லாம் அதிகமாக வந்ததையும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பிடிச்சி சுழியெல்லாம் பார்த்துட்டாங்க. கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக வாங்கிக்கிறாங்க அந்த கன்றுக்குட்டியை. பிடிச்சி அன்றைக்கே அப்போவே விலையும் முடிச்சு வண்டி ஏற்றிட்டு போயிட்டாங்க. எல்லோரும் போனதையும் கன்று வந்து பதட்டம் இல்லாமல் அமைதியாக நிற்கிது. அதுக்கப்புறம் மாடெல்லாம் கொண்டு வந்து தண்ணி காமிச்சோம். தவிடெல்லாம் போட்டு தண்ணி வச்சோம். வெயில் ஓவராக இருக்கிறதுனால நேரமாக தண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தண்ணியெல்லாம் வச்சாச்சு. காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெறும் வைக்கப்புல் தான் இருக்குது. வேறு எதுவும் சோளத்தட்டெல்லாம் இல்லை, ஒரே வைக்கப்புல் தான் தின்னுட்டுருக்குது. அதனால் தவிடு பருத்தி கொட்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா பல்காக போட்டோம்னா தான் வயிறு நம்பும். இதே ஒவ்வொன்றா வந்து தண்ணி ஊற்றி வச்சு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து டிராக்டர் இருக்கிற இடத்துலையே வந்து தண்ணி காமிச்சிட்டோம். தண்ணியெல்லாம் காமிச்சிட்டு எல்லா மாடுகளுக்கும் தீவனம் போட்டு விட்டாச்சு. எல்லாமே ஷெட்டுக்குள்ளே எல்லாம் பாதி இந்த பொட்டை மாடெல்லாம் கட்டியிருந்தது. அதை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜோடி எருது ரெண்டையும் கூட்டிகிட்டு தேர்காட்டுக்குள்ளே ஒரு ரவுண்டு அடித்தோம். சூப்பராக புழுதியை கிளப்பிட்டு பறந்தது. தேர்காட்டையே ஒரு கலக்கிட்டோம். நல்லா சவுண்டு விட்டுக்கிட்டு நல்ல வேகம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.